நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். நாம கொடுக்கறதுனால தேவன் பெரிய பணக்கார ஆயிடுவாரு அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. ஏன்னா பிரசங்கி 1:7 என்ன வசனம் சொல்லுதுன்னா, எல்லா நதிகளும் சமுத்திரத்திலே ஓடி விழுந்தாலும் சமுத்திரம் நிரம்பாது, தாங்கள் உற்பத்தியான இடத்திற்கே நதிகள் மறுபடியும் திரும்பும், ஆவியாகி மறுபடியும் போயிருமா. நம்ம கொடுக்கறதுனால தேவன் ஐஸ்வர்யவன் ஆயிட மாட்டார். ஏன்னா ஆகாய 2:8 என்ன சொல்றாருன்னா, வெள்ளியும் என்னுடையது பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார்னு வசனம் போட்டிருக்குது. சங்கீதம் 104:24 என்ன சொல்லுது? பூமி உம்முடைய பொருட்களினால் நிறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லுது. சங்கீதம் 24:1 என்ன சொல்லுது? பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது அப்படிங்குது. ரோமர் 11:36 என்ன சொல்லுது? சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லுது. தேவ சமூகத்தில் விதைக்கிறவர்களே அறுக்கிறார்கள். ஆமேன். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுக்கிறான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுக்கிறான், கண்ணீரோடு விதைக்கிறவனும் கம்பீரத்தோடு அறுக்கிறான். நீதிமொழிகள் 11:25 என்ன சொல்லுது? உதாரண குணமுள்ள ஆத்மா செழிக்குமா. ஏன் செழிக்கும்னா, எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் அப்படிங்கிற. நம்ம விதைச்சிட்டோம் தேவ சமூகத்துல அப்படின்னா ஆண்டவர் அதை பல மடங்கா திருப்பி கொடுப்பார். எவ்வளவுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு ஆப்பிளுக்குள்ள இத்தனை விதை இருக்குன்னு கட் பண்ணி என்ன சொல்லிடலாம். ஆனா ஒரு விதைக்குள்ள எத்தனை ஆப்பிள் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. அது தேவன் அருளினதே. மல்கியா 3:10 என்ன சொல்லுது? என் ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டோனோ என்று அதனாலே என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் நம்ம எப்பவுமே சோதிக்க கூடாது. ஆனாலும் ஆண்டவரே ஒரு சேலஞ்ச் வைக்கிறார். நீ எனக்கு கொடுத்து பாரு, நான் உனக்கு கொடுக்கறனா இல்லையா அப்படின்னு பாரு, என்ன சோதித்து பாருங்கிற ஒரே இடம் இந்த இடம் தான். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினாலே உங்களுக்கு அளக்கப்படும் என்றார். நம்முடைய வருமானத்துல 10% விதைநெல். அந்த விதைநெல்லை விதைக்கணும், அப்பதான் அறுக்க முடியும். நம்மளுடைய வாழ்க்கை என்பது நம்மளுடைய வருமானத்தின் அடிப்படையில் அல்ல, தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே இருக்கிறது. நம்முடைய தேவனுக்கு நாம் தசம பாகத்தை பொருத்தனை காணிக்கையை ஒழுங்காக செலுத்தி வரும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையை எப்படியாக வைத்திருப்பார் என்றால், நம் வாழ்க்கையில் செழிப்பு, வளமை, பொன் பொருள், பொருளாதார பெருக்கம், சந்தானம், பூரணம், பரிபூரணம், சொத்து, சுகம், செல்வ திரட்சி, ஐஸ்வர்யம், மகிமை, மாட்சிமை, சமாதானம், மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், களிப்பு, இன்பம், பேரின்பம், தீபம், வெளிச்சம், ஒளி, தெளிவு, அறிவு, ஞானம், விவேகம், கொழுமை, ஆரோக்கியம், முன்னேற்றம், சிறப்பு, சீர், விருத்தி, மலர்ச்சி, சத்துவம், மதுரம், பூரிப்பு, பலன், விடுதலை, சுதந்திரம், வெற்றி, கம்பீரம், கனிகள், வரங்கள், அழகு, ஆரோக்கியம், அற்புதம், அதிசயம், ஜீவன், நித்திய ஜீவன், திருப்தி, அன்பு எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கும். கொடுத்து பாருங்க, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.